தரேன், உங்க செலவுக்கு வச்சுக்காங்கன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களை ஒரு ஹோட்டல் கூட்டு போறேன். ஹோட்டல் உட்காந்து சாப்பிட்றோம், பில்லு வந்து 3000 ரூபா வருதுன்னு வச்சுக்கோம். இப்ப இந்த 3000 ரூபாய் வந்து உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் செலவு கொடுத்தேன், உங்களை நான் சாப்பிட கூப்பிட்டு போயிருக்கேன். உடனே நீங்க என்ன செய்றீங்க, டக்குன்னு ஒரு 3000 ரூபாய் அதுல இருந்து எடுத்து கொடுக்குறீங்க. நான் சொல்லுவேன், இதை உனக்கு கொடுத்துருக்கேன், நீ ஒருவேளை கொடுத்தாலும் அது என் காசு தான், அதனால நீ அந்த காசு எனக்கு நீ காட்ட வேண்டாம், அது உனக்கு தான் கொடுத்துருக்கிறேன். அப்படித்தான் பரிசுத்தம் என்பது உங்களுக்கு தேவன் கொடுத்தது. தேவன் கொடுத்ததை வாங்கிட்டு அவற்றை போய் படத்தை காட்டிட்டு இருந்தா. பவுல் சொல்றான், என்னை குறித்து நினைக்க வேண்டியதற்கு மிஞ்சி என்ன நினைச்சாத. உங்களிடத்தில் வரும்போது ஐயா உங்களை நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்தேனே அப்படின்னு வருத்தப்பட்டாத, அதை வர்றதுக்கு முன்னாடியே சொல்றேன் அப்படின்னு எழுதுறாரு. பவுல் வந்து such a wonderful character. ரொம்ப பெருசாலாம் பேசுறது இல்ல. என் அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள் என்று காணப்பட வேண்டும். உங்க சொந்தக்காரங்க பார்க்கணும், அவன் பெரிய பக்திமான் சார் அல்ல, அவன் ரொம்ப சாதாரணமானவன் சார், பெரிய சேட்டக்காரன் சார். ஆமா சார், என்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ளானவன்ற பேர் வந்து என் படித்த பள்ளியிலும் சரி, நான் இருந்த பைபிள் காலேஜ் 50 பேருக்கு தெரியும் அவன் கிறிஸ்துவுக்குள்ளானவன். ஏன்னா வந்து தேவன் அவன் தகுதியெல்லாம் தேவன் உயர்த்துற. இங்க என்னன்னா நம்மளை லைட்டா இடிக்கும், அது சுயம் இருந்தா அழுக வரும், நமக்கு சுயம் கிடையாது, நம்ம செத்து ரொம்ப நாள் ஆகி போச்சு. உங்களை பார்க்கிறவர்கள் சிலுவை கிரயத்தை பார்ப்பார்களாக, அதன் மூலமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள், அதன் மூலமாய் சுகப்படுத்தப்பட்டீர்கள், அதன் மூலமாய் உயர்த்தப்பட்டு பார்ப்பார்களாக. நீங்கள் கெட்டவர்களாய் வாழ வேண்டும் என்று நான் சொல்லவில்லை, அவருடைய கிரயம் உங்களை நல்லவர்களாகத்தான் மாற்றி இருக்கிறது. ஆனால் அதை நீங்கள் உலகத்திற்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் சொல்லுகிறேன். அதன் அடிப்படையில் எதை நீங்கள் வாங்க வேண்டாம் என்று நான் சொல்லுகிறேன். ஆமென் சொல்லுங்க. பரிசுத்தம் அழகானது, ஆசீர்வாதமானது. ஒரு 10,000 ரூபாய் உங்களுக்கு செலவுக்கு தரேன், உங்க செலவுக்கு வச்சுக்காங்கன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களை ஒரு ஹோட்டல் கூட்டு போறேன். ஹோட்டல் உட்காந்து சாப்பிட்றோம், அங்க ஒரு 3000 ரூபாய் வருது, பில்லு வந்து 3000 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோம். இப்ப இந்த 3000 ரூபாய் வந்து உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் செலவு கொடுத்தேன், உங்களை நான் சாப்பிட கூப்பிட்டு போயிருக்கேன். உடனே நீங்க என்ன செய்றீங்க, டக்குன்னு ஒரு 3000 ரூபாய் அதுல இருந்து எடுத்து கொடுக்குறீங்க. நான் சொல்லுவேன், இதை உனக்கு கொடுத்துருக்கேன், நீ ஒருவேளை கொடுத்தாலும் அது என் காசு தான். இல்ல சாப்பிட்டு முடிச்ச உடனே உங்களை கூட்டு போன உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தவருக்கு ஒரு 3000 ரூபாய் கொடுக்குறீங்க. அவர் என்ன சொல்லுவாரு, நீ 3000 ரூபாய் கொடுத்தாலும் சொல்லுங்க அது என் காசு தான், அதனால நீ அந்த காசு எனக்கு நீ காட்ட வேண்டாம், அது உனக்கு தான் கொடுத்துருக்கிறேன். அப்படித்தான் பரிசுத்தம் என்பது உங்களுக்கு தேவன் கொடுத்தது. தேவன் கொடுத்ததை வாங்கிட்டு அவற்றை போய் படத்தை காட்டிக்கிட்டு இருந்தா என்ன கொடுமை சார். நீ பரிசுத்தமா வாழ்றீனா கடவுள் உனக்கு கொடுத்த பிச்சை அது. அமைதியா வாங்கிட்டு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அடுத்து அவர்கிட்ட அப்பான் வா, அவர்கிட்ட அப்பான் வா, பிள்ளன் வா. அதை விட்டுட்டு அங்க வந்து திரும்ப அவர் கொடுத்ததே அவர்கிட்ட காட்டுற. அவர் ஷூ வாங்கி கொடுத்திருக்காரு, அடுத்த நாள் இந்த ஷூ எப்படி இருக்கு பாத்தீங்களா, மண்டேல் போட்டு நான் தர வாங்கி கொடுத்தேன். நேத்து ஒரு நாள் ஜோம் பண்ணி இருக்கிறேன், நேத்து ஒரு நாள் ஃபுல்லா உன்னை ஜெபிக்க வச்சு நான் தான் திரும்ப ஏன்டவன் சொல்ற. சுயநீதி என் அன்புக்குரியவர்களே அது அல்ல. கிறிஸ்துவுக்குள்ளானவன் என்று நீங்கள் காணப்பட வேண்டும். காணப்படும்படிக்கு நான் ஒன்றை செய்தேன் அப்படின்றார். அதைத்தான் படிக்க போறோம். கிறிஸ்துவுக்குள்ளானவன் என்று காணப்படும்படிக்கு. அடுத்த வசனம் வாசிங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும். கைத்தட்டுங்களேன் ஒரு ரெண்டு வார்த்தைக்கு. அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் நான் அறிந்தேன். நல்லா பாருங்க, பாடுகளின் ஐக்கியம். சொல்லுங்க, இன்றைக்கு செய்தியோட தலைப்பு என்ன? சத்தமா சொல்லுங்க. இன்றைய செய்தியின் தலைப்பு என்ன? பாடுகளின் ஐக்கியம். ஆமென், ஆமென்.